ரமேஷண்ணா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறாருண்ணே. நைட்டு 9 மணிக்கு உங்களை வந்துட்டு நாங்கள் மீட்டிங் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் பருப்பு வண்டி வருது, பருப்பு விட்றக்கு வண்டி வருதுன்னு சொன்னீங்க. சரி, அதனால நாமளும் இது வரைக்கும் விட்டதெல்லாம் பார்த்ததில்ல. நம்ம ஃபீல்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஆனால் கடலக்காய் கடைசிக்கு கடலெண்ணெய் வந்து கடலப்பருப்புலேருந்து வருதுன்னு தெரியும். ஆனால் கடலக்காயெல்லாம் எப்படி விளையுது, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. சரி, நம்ம இனிமேல் வந்து அந்த மாதிரி இருக்காம கொஞ்சம் டீட்டெயில் மக்களுக்கு சொல்கிறது தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் உங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தா அதே மாதிரி வண்டி வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க. இப்போ மணி சரி 9 மணி. இப்போ நீங்க பருப்பு விடுறதுக்கு வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க, என்ன பண்ணீங்க? நல்ல விஷயம்னு பருப்பு கிடைச்சது, நம்ம ஆட்டுறோம் எண்ணெய் விற்கிறோங்கிறது இல்லாமல் பருப்பு எப்படி விடுறாங்க, கடலக்காய் எப்படி விளைய வைக்கிறாங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். பார்த்தீங்கன்னா விவசாயியோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உழவு ஓட்டி போட்டிருந்தோம், 2 நாளுக்கு முன்னாடி உழவு ஓட்டி போட்டிருந்தோம். இப்போ மழை பெஞ்சு நம்ம பருப்பு போட்டு மூடாக்கு போட்டாலும் முளைக்காம போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெட்டாப்படுற மாதிரி தெரிஞ்சது, மீன் வரைக்குதுன்னு சரி நாளைக்கு மழை வரக்குள்ள விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நைட்லேயே விட்றாங்க. மணி பாருங்க, இப்போ மணி 9:30 போகுது. இந்நேரத்தில் விட்டுருக்குறோம். இதுக்கு அப்புறம் போய் இன்னும் ஒரு 10-15 ஏக்கருக்கு மேலே இன்னைக்கு வெடி விடுவோம் அப்படிங்க. இன்னைக்கு வண்டி ஓடிட்டே தான் இருக்குங்க. சரிங்க. இப்போ இப்போ விட்டுறாங்க, நீங்க பருப்பு விட்டுறோம்னா திரும்ப மழைக்கு வந்துட்டு இது ரிஸ்கா இல்லை ஒன்றும் பிரச்சனை சமாளிச்சு? மழை நாளைக்கு வந்து மறுபடியும் ஒரு மழை வேஞ்சா முளைச்சிக்காருன்னு, இல்லைன்னா அப்புறம் மூடாக்கு ஒரு மழையோட பெரிய மழை வேஞ்சு ஓட்டினா மூடாக்கு போட்டுக்கும். மறுபடியும் முளைச்சிக்கும். மறுபடியும் இன்னொரு மழை வந்து அப்படியே முளைச்சிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த முதலெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பருப்பாக தூக்கி விடுவாங்க. அதெல்லாம் இப்போ யார் பண்ண போகிறாங்க? இந்த காலத்தில் பண்ணுறதில்ல. பழைய ஆளுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா, இப்போல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ நீங்க எப்படி இது மானாவரினா ஏதாவது உப்பு இறைப்பீங்களா, ஏதாச்சும் பண்றீங்களா? இல்லை குப்பை மட்டும் போட்டிருக்கிறோம். அப்புறம் பூ விடுற போது ஜிப்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு 4 மூட்டை இறைப்போம், அவ்வளோதான். ஓகேண்ணா, மிக்க நன்றிண்ணா.